சைக்கிள் கேப்ல கடா வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு கடா வெட்டுறது விஷயமாவும் கேஸ் இருக்குது. என்னன்னா, திருப்பரங்குன்றம் நமக்கு அந்த கேஸ் தெரியும். இது குறித்து நீதிமன்ற அவமதிப்பு பல வழக்குகள் போயிட்டு இருக்கு. எல்லாமே இந்து மக்களுக்கு சாதகமாக இப்ப தீர்ப்பு வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். இன்னொரு தீர்ப்பு வந்திருக்கு. ஆனா இதை குறித்து பெரிய அளவிலே ஊடகங்கள் பேசவில்லை. என்னன்னா, திருப்பரங்குன்றம் அந்த மலை மீது இருக்கக்கூடிய தர்கா இருக்குது. அங்க தினசரியே தொழுகை நாங்க நடத்தணும். ரம்ஜான் பக்ரீத்ல மட்டும்தான் அந்த நெல்லித்தோப்பு தர்கால நாங்க தொழுகை நடத்துறோம், தினசரி நடத்தணும் அப்படின்னு கேட்குறப்ப அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பலியிடுறது மற்ற விஷயங்கள்லாம் கூட இப்போதைக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தது. இதை எதிர்த்து மேல்முறையீடு இமாம் உசேன் அப்படிங்கிறவர் மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் போறாரு. அங்க இந்த கேஸை முழுசா பார்த்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, உயர் நீதிமன்றம் சரியாக தீர்ப்பு கொடுத்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி ஒரு சமநிலையான தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அதனால அதில் நாங்கள் தலையிடவே விரும்பவில்லை. அதனால உங்க மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது பல்பு வாங்குறது சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பெரிய பல்பு வாங்கியிருக்காங்க. இந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஸ்தல புராணம்னு ஒன்று இருக்கும். அந்த கோயில் எப்படி வந்தது, அதை பற்றிய வரலாறு. திருப்பரங்குன்றத்தை ஸ்தல புராணத்தை நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா, அதனுடைய அங்க இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய பேர் பரங்கிநாதர். பரங்கிநாதரே அங்க ஒரு மலையாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மலைக்கு பேர் பரங்குன்றம். ஸ்தல புராணம் சொல்லுது. ஒரு மரியாதையை சேர்த்து திரு பரங்குன்றம் அப்படிதான் பெயர் வந்திருக்கு. சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படையில திருப்பரங்குன்றத்தை பற்றி வருகிறது. முதலாம் படை வீடு முருகப்பெருமானே அங்க தவம் பண்ணி சிவபெருமான் தானே ஒரு காட்சி அளித்து அதன் பிறகு சூரபத்மனை வதம் பண்ண திருச்செந்தூருக்கு போறார். இதெல்லாம் புராண வரலாறு. அப்போ ஒரு மலையாக காட்சி அளிக்கிறார். எப்படி திருவண்ணாமலையில கிரிவலம் வருகிறார்கள், அதே போல திருப்பரங்குன்றத்துல கிரிவல பாதை இருக்கிறது, கிரிவலம் வருவார்கள். அந்த மலையே ஒரு சிவபெருமானுடைய வடிவம். பரங்குன்றம் என்றாலே சிவபெருமானுடைய குன்றம், திருப்பரங்குன்றம். அந்த மலையடிவாரத்துல திரு முருகப்பெருமான் மணக்கோலத்துல காட்சியளிக்கிறார் தெய்வானையோட. தெய்வானை திருமணம் செய்து கொண்ட இடம். அப்படிப்பட்ட ஒரு புராதனமான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆன வரலாறு கொண்ட ஒரு முதுபெரும் சேத்திரம் திருப்பரங்குன்றம். இது ஒரு பக்கம். இப்ப என்ன, சிக்கந்தர் அப்படின்னு சொல்றாங்க. சிக்கந்தர் யாரு? சில நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அரேபியாவிலிருந்து இங்க மதுரையை பிடிக்கிறார். அவர் ஒரு 11 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பாண்டிய மன்னர்களை அவரை வெற்றி கொண்டு மீண்டும் பாண்டிய மன்னர்கள் ஒரு ஷார்ட் கேப் போலதான் அவர் இந்த மலை மேல ஒளிஞ்சிருந்ததாகவும் அப்புறம் அவர் பிடிச்சு கொண்டுட்டதாகவும் ஒரு வரலாறுலாம் இருக்கு. அந்த இறந்து போன சிக்கந்தருக்கு மதுரையில கோரிப்பாளையம் என்ற இடத்திலே தர்கா இருக்கின்றது என்று சொல்லி தமிழக அரசுடைய சுற்றுலா கழகம், சுற்றுலாத்துறை அவங்களுடைய வெப்சைட்ல போடப்பட்டிருந்தது. இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ அந்த பிறகு மட்டும் நீக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால இருக்கிறது ஒரு வரலாற்றை திரிச்சிருக்காங்க, மறைச்சிருக்காங்க. அப்ப நமக்கே தெரியும் அந்த மலை முழுக்க யாருக்கு சொந்தம். சிக்கந்தர் இதே போல ஒரு தர்கா யாரோ ஏற்படுத்தியிருக்காங்க, அதன் பிறகு அதை நீக்கியிருக்காங்க ஹிந்துக்கள். தொடர்ந்து பலமுறை நடந்திருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மருதநாயகம் என்ற ஒரு படம் எடுத்தார் இல்லையா, கமலஹாசன். அந்த மருதநாயகம் என்பவர் ஒரு முஸ்லிமா மதம் மாறிட்டார். கான் சாஹிப் என்ற ஒரு பேர். அந்த கான் சாஹிப் என்பவர் நெல்லித்தோப்பு என்கின்ற பகுதியை முஸ்லிம்கள் வசப்படுத்தி அவர் தான் பாதையெல்லாம் போட்டு திருப்பி அந்த தர்காவை அவர் காலத்துல கட்டினார்கள் என்று சொல்லி ஒரு லேட்டஸ்ட் ஒரு குறிப்பு, வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அப்படி பார்த்தா கூட மருதநாயகத்துடைய காலம் என்ன, நக்கீருடைய காலம் என்ன, எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டு பழமையானது. ஆகவே மலை முழுக்க முழுக்க சிவனுக்கு சொந்தமானது, ஹிந்துக்களுக்கு சொந்தமானது, முருகனுக்கு சொந்தமானது. அப்ப இது ஆக்கிரமிப்பு, திட்டமிட்ட ஆக்கிரமிப்பு. தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது ஹிந்துக்கள் சரி போனா போது ஏதோ ஒரு தர்கா மாதிரி ஒன்று கட்டி வச்சுட்டான், வருஷத்துல 2 நாள் தொழுகை பண்றான், விட்டுடலாம் என்று சொன்ன காரணத்தினால் அந்த வருஷத்துல 2 நாள் தொழுகை நடக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர, தார்மீக ரீதியாக பார்த்தால் ஒரு நாள் கூட அங்க முஸ்லீம்கள் தொழுகை நடத்த அனுமதி கொடுக்கவே முடியாது. அதுக்காக இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். இப்படி ஹிந்துக்கள் பெரும்பான்மையா விட்டுருந்தா கூட எப்ப பிரச்சனை முதல் வந்தது, அந்த மலை மேல போய் நீங்க சொன்னபடி ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன்,
இவனா போய் வாண்டடா போய் மாட்டிக்கிட்டுனாதான் பிரச்சனையே வந்தது. கடைசியா தீர்ப்பு வந்தாச்சு பாருங்க. அப்ப இல்லீகலி ஹி இஸ் என்டரிங் இன்டு ஹி இஸ் என்க்ரோச்சிங். இதான் நடந்தது, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இதுக்கு பின்னணியில திமுக இருக்கிறதா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இந்த தேர்தலை வைத்து ஒரு பெரிய மத மோதலை ஏற்படுத்தணும் எப்படியாவது, அதுக்காக இப்படி எல்லாம் திட்டம் போட்டு தீட்டுகிறார்களோ என்று பல பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. அல்லது இன்னொரு பக்கத்துல முஸ்லீம் ஓட்டு முழுக்க போலரைஸ் ஆகி திமுகவுக்கு வரணும் என்பதற்காக ஒரு திட்டம் தீட்டுகிறார்களோ, அப்படித்தான் இந்த வழக்கு தூண்டவிடப்பட்டு நடந்திருக்கிறது என்று கூட சந்தேகம் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இவர்களுடைய எண்ணம் ஈடேறவில்லை, நீதி வென்றிருக்கிறது. நீங்க வந்து இந்துக்கள் தரப்பு அப்படின்னு சொல்லாதீங்க, தர்மம், நியாயம், தார்மீகமான உரிமை எதுவோ அது வென்றிருக்கிறது. உதாரணத்துக்கு முஸ்லீம் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அந்த இடம் முஸ்லீம்களுக்கு சொந்தமானது என்று சொன்னால் அப்பதான் அது வந்து அந்த தார்மீக உரிமை வெல்லணும். தார்மீக உரிமை யாருக்கு இருக்கோ அது வெல்லணும். அதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே தார்மீக உரிமை வெல்லப்பட்டிருக்கிறது, தர்மம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இதான் இதில் நான் பார்க்கிறேன். இதுல வந்து பல பேர் வந்து ஊபிக்களே பல பேர் சொல்றாங்க, அவங்க அறியாமலே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் வரவேற்கிறேன். தமிழகத்தின் அயோத்தியா தொடர்ந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அயோத்தியாவிலே எப்பொழுது இந்துக்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து அந்த கோயில் மீட்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அதனால இவங்க எதிர்பார்க்கும்படியே அயோத்தியில் கொடுக்கப்பட்ட தீர்வு தான் திருப்பரங்குன்றத்துக்கும் தீர்வாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட காலம் வரும்போது தான் பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். அது வரைக்கும் இப்படியே போய்கொண்டே இருக்கும். அதனால காலம் பதில் சொல்லும், காத்திருப்போம்.